எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஃபாண்டன்ட் கிளாஸுக்கு இவ்வளோ என்கொயரிஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் டவுட்ஸோட என்கொயரிஸ் வரும்னு சீரியஸ்லி எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஓகே, உங்களோட விளக்கிடலாமா தெளிவான விளக்கத்தோட அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கிளாஸ் பற்றி. இந்த டாய்ஸ் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோட ஒரு தலை செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த ஹெட்டுக்கான மெஷர்மெண்ட்டோட ஒரு சின்னதாக ஒரு காது செய்யணும்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு, அது கூட ஒரு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட். ஒரு ஹேர் செய்யறதுனா ஒரு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டோட நீங்கள் 100 தாட்டி செஞ்சாலும் அந்த டாய்ஸோட சைஸு அதே அளவு தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோட நம்மளோட ஃபாண்டன்ட் கிளாஸ் இது வந்து ஆஃபர் கிளாஸ் தாங்க. நீங்கள் வெளியே என்கொயரி பண்ணி பாருங்கள், இதோட ஃபீஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் கற்றுக்கிட்டதே வேறு லெவலில். பட் ஆனால் நாம் இனிமேலும் நம்மளோட கம்பேக் வரப்போகிறோமா அப்படிங்கிறனால நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃபர் போட்டு இந்த கிளாஸ் எடுக்க போகிறேங்க. சீக்கிரமாக புக் பண்ணிங்க. ஏன்னா லிமிட்டட் சீட் மட்டும்தான் இந்த கிளாஸஸில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டோடு தான் இந்த கிளாஸ் இருக்கும். மேம் எனக்கு வரவே வராதுன்னு சொல்கிறாங்களோ ஃபாண்டன்ட்டு, அவங்க எல்லாத்துக்குமே இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேம் இது வந்து ரெடிமேடு ஃபாண்டன்ட்டாக ஹோம்மேட்? நாங்கள் யூஸ் பண்ணுறது ஹோம்மேடு ஃபாண்டன்ட்டுங்க. கிளாஸ்லேயும் ஹோம்மேடு சொல்லித்தரோம். பட் ஆனால் ரெசிபி ஷேர் பண்ண மாட்டோம். ரெசிபி வேணால் அதுக்கு தனி ஃபீஸுங்க. பட் ஆனால் நீங்கள் ஹோம்மேடு ஃபாண்டன்ட் இல்லாமல் கடையில் வச்ச ஃபாண்டன்ட்டும் அதுவும் வரும். ஒரு டாய் வந்து எங்களோட ஹோம்மேடு ஃபாண்டன்ட்டு, இன்னொரு டாய் வந்து கடையில் இருக்கிற ஃபாண்டன்ட்டு. என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது, கம் பேஸ்ட் எப்படி ரெடி பண்ண ஹோம்மேடாக, அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடுன்னு வச்சுங்களேன். இந்த கிளாஸ் வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஏன்னா இந்த கிளாஸை ஆஃபரில் எடுக்கிறதுனால இந்த ஃபீஸுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.